அருள்மிகு அன்னை ஸ்ரீ முப்படாதி அம்மன், அருள் தரும் அன்னை ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் மற்றும் சகல பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். நெல்லை டவுன் பாப்பாத்தெரு அருள் தரும் அன்னை ஸ்ரீ முப்படாதி அம்மன், அருள் தரும் அன்னை ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் மற்றும் சகல பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 10 மணி அளவில் நடைபெற்றது. கடந்த 2 நாட்களாக பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவையொட்டி இன்று அதிகாலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முப்படாதி அம்பாளுக்கும் காளி அம்பாளுக்கும் பரிவார தேவதைகளுக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு மகா கும்பாபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொதுமக்களுக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊர் நாட்டாமைகள், திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் செய்திருந்தனர். இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதற்கு காரணமாக இருந்த ஊர் பொதுமக்களும் இந்த ஊர் நாட்டாமையும் இதை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்கு மிகுந்த நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இந்த முப்படாதி அம்மன் காளியம்மனுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் எல்லா இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இங்கு கும்பாபிஷேகம் காணும் திருநெல்வேலி பாப்பாத்தெருவை சேர்ந்த நாங்கள் மிக சிறப்பான முறையில் இங்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 2 விதமான அம்மன்களுக்கும் தீபாராதனை மற்றும் அலங்காரம் எல்லாம் மிகவும் அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழா குழுவினரும் மிக அருமையாக எல்லா ஏற்பாடுகளையும் இந்த விழா ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இருந்து ஆரம்பித்து இப்பொழுது இந்த கும்பாபிஷேகத்தையும் மிக வெற்றிகரமாக நடத்தி அம்மனின் அருளையும் ஆசியையும் எங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் கொண்டு வர இருந்த இந்த ஊர் பொதுமக்களுக்கும் இந்த ஊர் நாட்டாமைக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன். எப்பொழுதுமே எனது தந்தை மறைந்த நீதிபதி ராமன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சட்டப்பணியோடு சேர்ந்து சமுதாய பணியும் செய்ய வேண்டும் என்பது. இந்த சமுதாய பணியில் எங்களையும் சேர்த்து இதை நாங்கள் இன்று பார்க்கும் பாக்கியம் எங்களுக்கு கோடானு கோடி ஒரு புண்ணியத்தையும் தந்திருக்கின்றது. இந்த விழாவை நாங்கள் மறக்கவும் முடியாது. இந்த கும்பாபிஷேகம் மாதிரி இன்றும் நிறைய நல்ல காரியங்களை நீங்களும் இந்த விழா குழுவினரும் செய்ய வேண்டும் என்று எங்கள் சார்பாக வேண்டிக் கொண்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சொல்லி பாராட்டுகிறேன் விழா குழுவை. நன்றி, வணக்கம். இன்று 24/1/2024 அன்று
எங்கள் ஊரான டவுன் பாபா தெரு எங்கள் ஊரில் ஸ்ரீ முப்புடாதியம்மன் மற்றும் ஸ்ரீ காளியம்மனுடைய கோலாகலமான கும்பாபிஷேக நாள் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. எங்களுடைய பூர்வீகமான இந்த ஊரில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. எங்களுக்கு வயதின் காரணமாக எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் தற்போது எங்களுடைய ஊரை சேர்ந்த நாட்டாமைகள் 4-5 நபர்கள் வேறு ஒன்றிணைந்து இந்த ஊர் கும்பாபிஷேகத்தை மிகவும் சிறப்பாக நடத்தினார்கள். எங்களுடைய ஊரின் கோயிலை முப்புடாதியம்மன் கோயிலையும் காளியம்மன் கோயிலையும் சபதி தென்பத்தை ஊரை சேர்ந்த பாக்கியராஜ் அவர்கள் கல் மண்டபத்தை எங்களுக்கு அமைத்து கொடுத்தவர் அந்த சபதி அவர். அதுபோல் 21, 22, 23 கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக யாகசாலைகள் ஒவ்வொரு கணபதி ஹோமம் ஆரம்பித்து ஒட்டுமொத்த பதிவாக தேவதைகள் அத்தனை பேருக்குமே கோலாகலமாக ஹோமம் நடைபெற்று தற்போது ஊர் மக்கள் பொதுவாக ஒன்று கூடி அன்னதானம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுபோக சரியாக 5 மணி அளவில் ஊர் திரண்டு ஒன்றாக சப்பர 4 ரதவீதி பொதுமக்கள் ஒன்றிணைந்து 4 ரதவீதியிலும் நெல்லைப்பர் கோயிலை சுற்றி வருவோம். இந்த கோயில் 1923ஆம் ஆண்டிலிருந்து தேவேந்திர பாத்தியப்பட்ட கோயில். இந்த கோயில்களை புதுப்பிக்கும் ஒரு எண்ணங்கள் இந்த தேவேந்திர மக்களுக்கு ஒன்றிணைந்து, ஏனென்றால் இந்த கோயில்தான் மிகவும் பிரதானமான ஒரு கோயில். இதை சுற்றி இருக்கும் பரப்பளவு நெல்களினுடைய பரப்பளவு ஹெக்டேர் 65 ஹெக்டேருக்கு அதிகமாகவே இருக்கக்கூடிய பரப்பளவு. இந்த இருக்கும் நெல்களை இங்கே அறுவடை செய்து முதலாக நெல்லைப்பர் கோயிலுக்கு கொண்டு போவதற்கு முன்பே இந்த அம்மனுக்கு தான் படைத்து, காளியம்மனுக்கு தான் படைத்து, இங்கே இருக்கிற சுடலமாட சாமிக்கு தான் படைத்து அதன் பிறகுதான் நெல்லைப்பர் கோயிலுக்கே கொண்டு செல்வார்கள். இது தேவேந்திரர்களுடைய மக்களுடைய மூதாதையர்களுடைய பாரம்பரியமான ஒரு சம்பிரதாயம். அதுக்கு பேர் புவியியல் என்றும் புதையல் என்றும் என்று நாங்கள் பெயர் வைத்துள்ளோம். அதனால் இன்று ஒன்று கூடி எங்களுக்கு பல நன்மைகளை செய்த எங்கள் ஊர் பொதுமக்களுக்கும் எங்கள் இந்த கோயிலுக்காக ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் நன்கொடை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.